வாங்க நம்ம பட்டுஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ராகி தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ராகி மால்ட்டை கரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல திக்காக செம்ம டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே சூடான தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுக்கிற பாலை ஓரளவுக்கு திக்காக நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே தேங்காயில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓரளவு தண்ணியாக பாலை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. டென் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கையில் நெய் தடவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு சாஸ்பேனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சவுடனே செகண்டாக எடுத்த தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொதிக்க விடாமல் லைட்டாக சூடு ஏறி வந்தவுடனே நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க ராகி மாவு எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ண ராகி மால்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ராகி மால்ட் இல்லைன்னா ராகி மாவே 2 ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கொதி வர ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த ராகி மால்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ராகி மால்ட் ரெசிபி இருக்குது. கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்வீட் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக இருந்ததுனால ஆட் பண்ணலை. இப்போ ஒரு சின்ன பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4-5 பீஸ் முந்திரி பருப்பை நல்லா உடச்சி ஆட் பண்ணி கலர் மாறி வந்தவுடனே நம்ம ரெடி பண்ணியிருந்த பால் கொழுக்கட்டையில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு ஃபஸ்ட்டாக ரெடி பண்ண தேங்காய் பால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ்லேயே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் ராகி தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. ஒரு 1/2 ஹவர்லேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். ஏன்னா நம்ம ராகி மால்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.